ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மொத்த திரை உலகத்தையும் வந்து பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான கே ராஜன் தன்னுடைய 85வது வயதில் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாற்றில் வந்து குதித்து தற்கொலை வந்து செய்து கொண்டது தான் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய உடலை மீத தீயணைப்பு துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இவருடைய மரணம் குறித்த தகவல் கிடைச்சதுமே பெரும் அதிர்ச்சி அடைந்த மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவர் வந்து ஏஎல் அழகப்பன் மறைந்த கே ராஜனுடனான நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து அவருடைய மரணத்திற்கான காரணம் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இது திரை உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கே ராஜன் உடனான நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு கேஎல் அழகப்பன் அப்படின்னே சொல்லலாம். கே ராஜேந்திரன் அவரை பற்றி வந்து பார்க்கும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அழகப்பன் அவர்கள் வந்து பகிர்ந்திருப்பது அப்படிங்கிறது வந்து மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த சோகத்தில் வந்து ரசிகர்களை திரை உலகத்தை வந்து ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தயாரிப்பாளர் கே ராஜன் ரொம்பவே வந்து தைரியசாலி, யாரை பார்த்தும் வந்து அவர் பயப்பட மாட்டாராம். தனக்கு தோன்றுவதை எந்த இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு தைரியமான ஒரு நபராக இருந்திருக்காரு. கொஞ்சம் கோபக்காரரும் கூட. திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவராக எல்லாமே அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி மேடைகளில் மிகவும் தைரியத்துடன் பல விஷயங்களை தயக்கம் இல்லாம பேசக்கூடியவர். அவர் மிகவும் செல்வ செழிப்புடன் தான் வாழ்ந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிந்த அவருக்கு கடனோ பெரும் நிதி நெருக்கடியோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை வந்து அவரை சந்திச்சப்ப மிகவும் மனமுடைந்து பேசினாராம். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிருச்சு, அதனால ஹோட்டலில் தங்கி கொண்டிருக்கேன். மகள் வீட்டில் இருந்து உணவு வருது, நான் இங்கே தான் ஒரு வருடமாக தங்கியிருக்கேன் அப்படின்னு மிகவும் மனவேதனையுடன் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னுலாம் அவர் வந்து அவர்கிட்ட பகிர்ந்துக்கலையா. அது பற்றிய விவரமாக அவர் வந்து எதுவும் சொன்னதும் இல்லை. அதே மாதிரி எனக்கு தெரிந்தே அவர் பள்ளி ஒன்று நடத்தி வந்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு பணத்திற்கு எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல. மிகவும் வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவுமே இருக்கு. தகவல் கிடைச்சதும் அவரது குடும்பத்தினரை தான் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னு தெரிவித்திருந்தார். மூத்த தயாரிப்பாளர் கே ராஜன் தற்கொலைக்கு பிறகு அவருடன் பல ஆண்டுகள் பழகிய மூத்த தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் மிகவும் வருத்தத்துடன் அவர் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டது அப்படிங்கிறது வந்து திரை உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை, அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் அவருக்கு வந்து நிதி நெருக்கடியாக எந்தவித பிரச்சனையும் வந்து இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது குடும்பம் ரீதியாக எழப்பட்ட பிரச்சனைகளே காரணம் அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. குடும்பம் உறவுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது, சண்டை சச்சுரவு இருக்குது அப்படின்றதுனால தான் அவர் வந்து ஹோட்டலில் வந்து தங்கியிருந்ததாகவும், அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகாரிக்க அவர் வந்து மிகுந்த மன வேதனையில் இருந்ததாகவும், மன அழுத்தத்தில் மன வேதனையோடு அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதன் காரணமாக தான் அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து விவரம் அறிந்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபல தயாரிப்பாளர் கே ராஜனுடைய தற்கொலை பார்த்தீங்க அப்படின்னா அடையாறு ஆற்றில் குதித்தது விபரீத முடிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு மற்றொரு தரப்பினர் வந்து கூறி தங்களுடைய வருத்தத்தையும் வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திரை உலக நிகழ்வுகளில் தன்னுடைய அதிரடியான பேச்சுக்களால் எப்போவுமே செய்திகளில் இடம் பிடிப்பவர் அப்படின்னு சொன்னால் கே ராஜன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தற்கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. தற்கொலை செய்து கொண்ட கே ராஜனுக்கு பார்த்தீங்கன்னா வயது வந்து 85ங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கார். தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனை
விசாரணைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. தயாரிப்பாளர் கே ராஜன் மரணம் குறித்து போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் திரை உலகத்துல பிரபல தயாரிப்பாளரான கே ராஜன் தமிழ் திரை உலகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அடிக்கடி யூடியூப் தொலைக்காட்சியில பேட்டி அளித்து வந்தார். கே ராஜன் தற்கொலை திரைத்துறையினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 1980களில் இருந்து தீவிரமா இயங்கி வந்திருக்காரு. கே ராஜன் சுரேஷ் நடித்த பிரம்மச்சாரிகள் 1983 திரைப்படத்தின் மூலமா தயாரிப்பாளராக தன்னுடைய திரை பயணத்தை தொடங்கியிருந்தார். கணேஷ் சினி ஆர்ட்ஸ் மூலமா பல திரைப்படங்களை தயாரித்த இவர் அப்பாஸ், குணால் நடித்த உணர்ச்சிகள் உள்ளிட்ட படங்களையும் இயக்கியும் இருக்காரு. கடந்த 2000 ஆண்டுல சென்னை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து சினிமா விருகத்துல முக்கிய பங்கும் ஆற்றியிருக்காரு. இவருடைய மகன் பிரபுகாந்தும் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். சினிமா ஆடியோ வெளியீட்டு விழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள்ல தமிழ் சினிமா சந்திக்கும் சவால்கள், தயாரிப்பாளர்களின் நஷ்டங்கள், நடிகர்களின் அதிகப்படியான சம்பளம் மற்றும் திரை உலகத்தில் நிலவக்கூடிய முறைகேடுகள் குறித்து எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம மேடைகள்ல அதிரடியாகவும் நேர்மையாகவும் பேசி எப்போதுமே செய்திகள்ல இடம் பிடித்து வந்தவர் அப்படின்னு சொன்னா அது கே ராஜன் அப்படின்னே கூட சொல்லலாம். 85 வயதான மூத்த ஆளுமை ஒருவர் இத்தகைய துயரமான முடிவை தேடி கொண்டது சினிமா வட்டாரத்துல பெரும் விவாதத்தையும் சோக அலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இவருடைய மறைவுக்கு திரைத்துறையை சேர்ந்த பலரும் தங்களுடைய இரங்கல்களை பார்த்தீங்க அப்படின்னா தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தற்போது நடிகர், விநியோகஸ்தர், தயாரிப்பாளர் அப்படின்னு பரவலாக அறியப்பட்ட கே ராஜன் சனி அடையார் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கே ராஜன் மகன் KR பிரபு எல்கேஜி படத்தின் மூலமா இயக்குனராக கவனம் பெற்றவர். முன்னதா பிரபுகாந்த் அப்படின்ற பெயரில் நடிகராகவும் நடிச்சிருக்காரு. KR பிரபு சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தாலும் தன்னுடைய சொந்த உழைப்பாலும் திறமையாலும் தமிழ் சினிமாவில் இயக்குனராக முத்திரை பதித்தவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். தயாரிப்பாளர் ராஜன் தன்னுடைய மகன் பிரபுகாந்த் 2000 ஆண்டு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தினார். அவள் பாவம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் பிரபுகாந்த். மேலும் பிரபுதேவா நடித்த டபுள்ஸ் திரைப்படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. தொடர்ந்து நினைக்காத நாளில்லை உள்ளிட்ட படங்கள்லையும் பணியாற்றி இருக்கிறார். தனது தந்தை கே ராஜன் இயக்கிய உணர்ச்சிகள் உள்ளிட்ட படங்கள்ல உதவி இயக்குனராகவும் திரைத்துறை சார்ந்த மற்ற பணிகள்லையும் ஈடுபட்டு சினிமா தயாரிப்பின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு முன்னணி இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராகவும் பணிபுரிந்திருக்காரு. நடிப்பை தொடர்ந்து RJ பாலாஜி நடிப்பில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற எல்கேஜி திரைப்படத்தின் மூலமா KR பிரபு என்ற பெயரில் இயக்குனராகவும் அறிமுகமானார். RJ பாலாஜி, பிரியா ஆனந்த், நாஞ்சில் சம்பத், JK ரித்தீஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான எல்கேஜி படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது. அரசியல் நையாண்டி திரைப்படமாக வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றிருந்தது. அறிமுக இயக்குனராக இருந்தாலும் சமகால அரசியல் மிக நுணுக்கமாகவும் நகைச்சுவையாகவும் கையாண்டு ஒட்டுமொத்த திரை உலகின் பாராட்டுக்களையும் பெற்றவர் KR பிரபு அப்படின்னே சொல்லலாம்.